இதெல்லாம் வீடியோ அப்படி எடுத்து தான் வருவாங்க. மொத்த குடும்பமா எல்லாம் லெஃப்ட் தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குதுண்ணா, இங்கே பாருங்க. இதில் வந்து வரமிளகா 3, உப்பு, அப்புறம் கல் இல்லை வெல்லம், கருப்பட்டி வெல்லங்க. இது போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா மைய இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடியலனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்ற வேண்டியது. எதுக்கும் மையிற வரையும் மாங்க இடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மையுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ், மூக்கலாயுது. அப்பா செம காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே கெட்டியே தான் இருக்குது. எதுக்கு அவ்வளோ இனிப்புன்னு தான் நல்லாவே இருக்காது. உரல்ல இடிக்கணியா, சின்ன உரல்ல அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு போச்சு. போ வீடியோ எடுத்துட்டே இருக்கிறா கிறுக்கு. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. கரெக்ட்டா மொங்குடுதாங்க நீங்க அனுப்பிடுறாங்க. இல்ல அடிச்ச அடியில வெல்லம் உரல்லையே மாட்டிக்கிச்சு. உரல்ல மாட்டிக்கிச்சு. நெசமாலே தான். வெல்லம் வந்து இடிக்கும் போது என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், தூளா ஆக்கலான்னு பார்த்தா உள்ள போய் மாட்டி. அது இப்போ எப்படி எடுக்கணும்னா இப்படி நுனிக்கு தான் எடுக்கணும். மிஸ்ஸா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எடுத்துருவோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நொறுங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஒரு தட்டம் கொடு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டம் கொடுங்க. இத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தவங்க தட்டம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். தட்டம் குடிச்சா இவ்வளோ வெள்ளம் நல்லா போட்டு இடிச்சா கரெக்டாகவே இருக்கும். உண்மையாலுமே நல்லா தாங்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நாங்கள் பார்க்காத சட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நீங்கள் மட்டும் எதுவும் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வட்டாங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கணும். அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மைய ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போய் மாட்டிச்சு. கடைசியாக செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் பன்னிக்கறி மாதிரி ஆயிருப்பேன். வீடியோ ரன்னிங்லேயே இது பன்னிக்கறி தான் பேசக்கூடாது, அது வேற வீடியோ. அது நீ தானே, அது வேற வீடியோ, இதில் சொல்லக்கூடாது. யாரோ சமையலுக்கு ஆள் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே போட்டு இடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து காரம் நல்லா இருக்கும். ஆமாம், புளி வைப்பாங்களா? ஏன்டாடி புளி போடுவாங்க? ஏய் புளி போட மாட்டாங்கடா. ஏன்னா புளியில போட அது சட்னிடா, இது சட்னி கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்ன பண்ணுறேன்னா கையில போட்டு உழப்பி என்னனாலும் எனக்குலாம் வேணாம். அப்பதான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மிளகா அப்படி தொட்டு தின்னுக்கிறேன். கருமா அப்படி சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். ஐயோ சாமி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விடு. அதுதான் எங்கள் மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இடிக்கலாம். இந்த இன்னும் சின்னத்தை போட்டு இடி. பெரிய மாங்காய் கொடு. அப்போ சரி. இந்த சரி ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கிற இடியில் வந்து என்ன பண்ணுறேன். ஐயோ சாமி, சத்தியமா இதை பார்த்தாங்கன்னு திங்கவே மாட்டாங்க. ஏன் குட்டிக்கிட்டு போயிட போதுன்னு பார்க்குறேன்டா. தூளா போயிடும். அதான் கரெக்டாக ஒரு நேக்கே எடுக்கணும். இதெல்லாம் எப்பவுமே வந்து அறுக்கக்கூடாது. அறுத்தா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது டேஸ்ட் மாறி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன போடலாம்? இதையும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பனா போடுறாங்க அம்மா. அப்படி சொல்லக்கூடாது, போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். பிள்ளைங்க என்ன
என்னால முடியல. ஏண்டா எவ்வளவு ஐயோ அதெல்லாம் சொல்லாத வீடியோ வந்துரும்ல இந்த பிள்ளை என்ன அப்புறமா போய் திட்டு அப்புறமா திட்டு இப்ப அதுவும் திட்டக்கூடாது எடிட் பண்ணி பாருங்க friends, மண்டையில முடி இருக்காது. மண்டையில முடியல. அதுக்கு தான் மிஸ் ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாங்காய் வந்து இதில் போட்டு நசுக்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க பைத்தியம் பிடிச்சு. கீழே போக வருது. என்னடா சொல்ற ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுப்புல வச்சு வேவிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருமம். அடுப்புல வச்சு வைக்கணும். புகை வருதுன்னுட்டானே என்ன பொருள் போட்டு போக வேண்டியதான். டேய் அப்படி சொல்லாதடா, கம்முன்னு இருடா. இப்படித்தான் வச்சுக்கணும், அவ்வளோதான். எங்க தட்டம்? ஐயோ சாமி. சூப்பராக இருக்கும் சாமி. நிஜமாலுமே எப்படி இருக்குன்னு தெரியுமா? திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். உரல் பெருசா வந்துருக்கணும். வரல பரவாயில்ல. வரல திருப்பி அது என்னன்னா எதுவுமே ஆட்டுறதுல எல்லாம் கலவாம கிடக்குது. எங்க ஆட்டுறாங்க போக. ஐயோ நீ சாமி. கிட்ட உட்காந்துட்டு இருந்து கண்ணால் அடிச்சிட போகுது ரோசி. அப்புறம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு போயிடுச்சு. வீடியோ போட்டு கூட விட்டுருவான் ஆ? யூடியூப்ல. மாமா சொட்ட மண்டையெல்லாம் காமிச்சிக்கலாம். போட்டு பார் லைக் என் சொட்டை மட்டும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணால் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணை மூடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெண்டு வச்சு இந்த பாப்பண்ணு சாமி போதும். இந்த பிள்ளை என்னதான் பண்றது? அது அவ்வளோதான். அத்தனடா என்ன நின்னுக்குச்சு கம்முன்னு ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கையை விட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கருமம். எனக்கெல்லாம் வேணாம் பண்ண உப்பு மிளகா தடுத்துட்டு தின்னு பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கும். நெசமாலுமே சூப்பராக இருக்கும். போட்டா திங்க மாட்டேங்குதுடா. இது தின்னு பார்த்தா தெரியும். நான் கேட்பாவ ஐயோ நான் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் தின்னு பாரு. முழுங்கு நீயே. நல்லா இருக்கு ரோசி. உண்மையாலுமே நல்லா ஊறணும். இதை மட்டும் எடுத்து போட்டேன்னு வச்சுக்க பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் நாளைக்கு பிச்சுக்கிட்டு போயிடும். அது சூப்பராக இருக்குது. வச்சுக்கிட்டு போ. நல்லா இருக்கு பாப்பா. என்ன பாத்ரூம் வருதான்? இந்த பிள்ளை டேஸ்ட் பண்றேன். நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா. நல்லா இருக்கும். பாப்பா அப்படியே அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சு விடு. பிரபனுக்கு பாரு அந்த சேவை. ஒன்றும் தேவையில்ல. ஏன் நீ அனுப்பிச்சு விடுத்தாங்க. எனக்கு அனுப்பிச்சு விடுத்தாங்க. ஊர்னுங்களா? நல்லா சட்டுனியே பண்ணிவிட்டான். அவ்வளோதான். இப்போ நல்லா இருக்குது பாப்பா. சூப்பராக இருக்குது. போதும். நல்லா கண்டாதான் பண்ணுறேன். என்னடா பின்ட்டு பெருமோட்டு உரல்ல போட்டு இடிச்சு தும்போம். அவங்க மாங்காய் மரம் சப்ப அப்படியே இப்படியே இடிப்பும் போட்டு இப்படி இடிக்கிறதான். இடிச்சு எடுத்து தின்னா 10 மாங்காய்னா கூட பத்தாது. எப்படி இருக்குது? எதிர் எடுக்கிற வானான்ட்டு டேய் காலு போய் சோதனை நமக்கு இன்னும் காரம் ஏறிக்கும். எப்படி இருக்குது? நல்லா இல்லையா? நல்லா நான் வெங்காயத்து மாதிரி வைங்க. என்ன பண்ணுறது? நீ இடிச்சு விட்டீங்க. அடியா அடியா அப்பா அக்கறையா? அதெல்லாம் எங்கள் லோஸ் தும்பா. சாமி நீ சாப்பிடு சாமி. இந்த பார் சாமி நீ திங்கணும். போகும்போது எதனா பண்ணி விட்டு போகணும்ல. மேலே தெரியுது. எந்திரி ஏட்டாலும் மொட்டை அண்ணா அது வெள்ளம் போகுதுல. காரம் மாதிரி காரம் மாதிரிதா? காரம் மாதிரி தான். அதுக்கு தாண்டா வெள்ளத்தை எடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி தாண்டா இருக்கும். இதைத்தன்னா ஊருக்கு போய் சேர முடியாது. நான் வண்டி எங்கேயும் நிறுத்த மாட்டேன். இதெல்லாம் என்னடா நியாயம்? இதெல்லாம் ஒரு நியாயமாடா? வண்டியை இங்கே எடுத்து அங்கே தான் போய் நிற்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கு? வண்டி எனக்கு என்ன வடிவேல் மாதிரி தான். போகிர் படத்துல நிறுத்துறா. டேங்க் வெடிச்சிருச்சு. என்ன டேங்க்? இது பெட்ரோல் டேங்க், யூரின் டேங்க். வெடிச்சா மோசம் டேங்க் தான் வெடிக்கும். இன்னும் ஆயிட்டு சாமி வரும்போது அப்படிதாங்க 4 டிராவல் நிறுத்துங்கிறாரு. வண்டி ஓடுறதால நான் நிறுத்திக்கிட்டே இருக்கேன். மாடு வாங்கிதான் அப்பா சொல்லி தலைவணி
டே தலைவாணியா கேள்ந்துச்சு நல்லா இருக்குப்பா திங்கள்லாம் இருக்குது நல்லா பாருங்க இருக்குப்பா குழவிகளை வச்சு குத்தி குத்தி கார்லாம் சும்மா சொல்கிறேன் சரி நீ தின்னு சாம்பிளுக்கு வருமா சாம்பல் நம்ம நிற்கணும் மாமா நான் உன்கிட்ட முன்னே சொன்ன பாத்ரூம் வேணா போயிட்டோம் எங்கேயில சேலம் தான் தூக்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் காரமாக இருக்குது அது நல்லா இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கோட்டா நாளைக்கு வந்து பாருங்க சேலம் ஆஸ்பத்திரியில வேற என்ன பண்ணுறது ஐயோ